श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनस्थं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। உத்தவர் கண்ணனால மாத்திரமே சொல்லக்கூடிய சில விஷயங்களை கண்ணனிடத்திலிருந்து கேட்டு தெரிஞ்சின்றார். இந்த ஆத்மா கர்மா இருக்கா இல்லையா, மகாபிரளய காலத்துல ஆத்மாவே நஷ்டமாயிடுச்சுன்னா கர்மா இருக்குமா இருக்காதா, அப்போ ஆத்மா நஷ்டமாறுதா இல்ல ஆத்மா இருந்துருக்கா, ஆத்மா இருந்துருக்குன்னாக்கா மறுபடியும் எப்படி பிறவி வருது, கர்மாவும் அப்ப இருந்துருக்கா, இப்படி பல விஷயங்களை பத்தி கேள்வி கேட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டேன். ஆத்மா நிச்சயமா இருக்க மாதிரி கர்மா அநாதியாக இருந்துருக்கு. அந்தந்த கர்மானுகுணமாதான் அடுத்தடுத்த பிறவைகள்லாம் நமக்கு வருது. அப்ப கர்மான்றது ஒண்ணு அனுபவிச்சு நஷ்டமாகும், இல்லாட்டாக்கா எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினால நாம பக்தி பிரபத்தி இதை அனுஷ்டிச்சோம்னாக்கா அது மூலமா கர்மா நாசமாகும். இதுதான் முக்கியமான விஷயம்ன்றத இது வரைக்கும் உபதேசம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஆத்ம விஷயத்துல தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க, இதுவே மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஏவம் ஆசம்சித உத்தவேன தத் பக்த முக்கேன தசார்க வர்யः சபாஜயன் பிரத்யவச்சோ முகுந்தः தம் ஆபபாஷே ஸ்ரவணீய வீர்யः. இப்படி இவர் கேள்வி கேட்டதும் அதுக்கு பதில் சொல்றதும் இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுதான் கண்ணனுக்கு. ஆச்சாரியாளுக்கு நேர்மையான முறையில அந்த சிஷ்யாள் அந்த உபதேசம் பண்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டாள்னாக்கா அப்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். சரி பரவாயில்ல, இவ கேட்கறதுக்கு நாம சொல்றது, அதாவது நம்ம சொல்றத புரிஞ்சுட்டு மேலும் ஒரு விளக்கத்துக்காக கேள்வி கேட்கிறான்னு ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே முறையில பெருமாளும் உத்தவர் விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இப்படி சந்தோஷப்பட்டு உத்தவர் விஷயத்துல மேலும் சில விஷயங்களும் சொல்றாராம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பார்ஹஸ்பத்யா எனசோஸ்யேவ சாதுர்வை துர்ஜனேரிதைஹி துருக்தைஹி பின்னம் ஆத்மானம் யஸ் சமாதாத்தும் ஈஸ்வரஹ. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்ல போறேன் நானு, அந்த விஷயத்த நீ கேளு என்று சொல்ற. லோகத்துல சாதுக்கள்லாம் இல்லாத பிராயமாகவே இருக்கிறார்கள். அதாவது சாதுக்களே இல்லைன்னே சொல்லலாம், அப்படி இருந்திருக்க என்று சொல்ற. ஏன்னா லோகத்துல இருக்கிறவாழ்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியா சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு மாதிரியா சொல்லக்கூடிய சொற்கள் சரியான முறையில இல்லாத ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைகளால மனசு அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. அப்படி இருக்கிற மனச சமாதானம் பண்றதுன்றது சுலபம் இல்லை. இதுதான் லோகத்துல இருந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். லோகத்துல இதுல எத்தனையோ தாற்பயம் இதுல இருக்கு. ஒருத்தர் வேதாந்தியா இருந்தாங்கனாக்கா இவர் என்னமோ பெருசா சொல்லிட்டு இருக்கு, இவருக்கு மாத்திரம் பசி இல்லையா, தாகம் இல்லையா, இவர் மாத்திரம் பணம் சம்பாதிக்கலையா, குழந்தைகளை ரட்சணம் பண்ணலையா, மனைவி இல்லையா, இவர் என்னமோ பெரிய வேதாந்தியா சொல்லிட்டு இருக்காரு, ஒன்னையும் விரும்பக்கூடாது அதுவா வரணும்னா இவர் மாத்திரம் போய் சம்பாதிக்காத பணம் வருதா, இவர் ஆத்திலேயே வந்துடுறதா, இவருக்கு எந்த பெருமாள் இவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்
எல்லாம் இவர் சம்பாதிச்சு தானே இவருக்கு வந்தது. எப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி சொல்றார். அந்த வார்த்தைகளை சொல்றதே நமக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கச்சு யாரான ஒரு அனுஷ்டாத்தாளாக நல்ல சந்திதாசிரி பண்ணிட்டு சுத்தமா இருந்தாள்னாக்கா அவளை பரிகாசம் பண்றது. யாவரான எச்சல் இது, இது அஸ்பர்ஷம், இது தொடக்கூடாதது, இது தீட்டு, இது விழுப்பு அப்படின்னு சொன்னாக்க அவளை பரிகாசம் பண்றான் இந்த காலத்துல. இப்ப எது எச்சல் இல்லாத இருக்கு, எல்லாம் தான் எச்சலா இருந்துட்டு இருக்கு. கடையில போனா எச்ச பண்ணிதான் விற்கிறான் வஸ்துவை. அந்த கையில டீ குடிச்சுட்டே தான் எச்ச பண்ணிட்டே தான் அந்த கையால பழத்தை கொடுக்குறான், இன்னொரு கிரமத்தை கொடுக்குறான், கையில மிண்டா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் இவர் வாங்கிட்டு வர ஆத்துக்கு வந்தா இது எச்சல் கையில மிண்டத்தோடு இது பண்ணாக்கா இப்படி பண்ணுன்னு சொல்லி இவர் சொல்றாரு. இது என்னத்துக்கு இப்படி எல்லாம் சொல்றது? இந்த மாதிரி இவ சொல்ற வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தை இந்த சாதுக்களுடைய மனசை புண்படுத்துறது. ஏதோ பெரியவெல்லாம் ஒரு இது வச்சிருக்க கடையில எச்சல் பண்ணி விட்டான்னா கூட அது கிரய சுத்தின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நம்ம ரூபா கொடுத்துடுறோம். ரூபா கொடுத்ததுனால அதுக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது. நம்மள்ட வந்த பிற்பாடு நம்ம எச்சலாக்காத பாத்துக்கிறது தான் நம்மளுடைய ஒரு உத்தேசம். ஏதோ இந்த மாதிரிலாம் தர்மசாஸ்திரத்துல பல விஷயங்கள் சொல்லிருக்கு. அதை பத்தி அவ யாருமே மனசுல வச்சுக்காத இது எச்சல அவனையே பரிகாசம் பண்ண. இது கோவிலுக்கு போறாங்க, குளத்துக்கு போறான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அபட்சமான வஸ்துக்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அவளையே பரிகாசம் பண்றான். இவர் மருந்தெல்லாம் சாப்பிட்றாரு, இந்த மருந்துல எவ்வளவு போட்டிருக்குது, அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றது அதுல என்னென்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாத. அவர் அவர் இங்கிலீஷ் வாசிச்சவர் தானே. அப்போ மருந்தெல்லாம் சாப்பிடுச்சு இது பண்றது, இது மாத்திரம் சாப்பிட்டா என்ன வந்து சொன்னான். மருந்து சாப்பிட்றோன்றதுக்கோசரம் ஹோட்டல்லையே உட்காந்து சாப்பிட முடியும்? அவுதார்த்தம் சுராம் பிபேத்த சுராமப்பி பிபேத்துன்னு சொல்லியிருக்கு. அந்த மருந்துன்ற முறையில சிலதை சாப்பிட்றதுல தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையாலும் நாமும் பண்றோம். மொத்தத்துல சாதுக்களாக இருக்கிறவளுக்கு இந்த துஷ்டாளுடைய வார்த்தைகளால வரக்கூடிய மனசு கஷ்டம் இருக்க. அதனால அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதனாலேயே பல பேர் என்ன பண்ணி விடுறா, சரி லோகத்துல எல்லாரும் எப்படி போறானோ அப்படியே நானும் போறேன் என்கிற ரீதியில அது அது நல்லதோ கெட்டதோன்றதை பத்தி பராமரிசிக்காமல் ஒரு தீய மார்க்கத்திலேயே கூட இவ இறங்கிட வேண்டிய ஒரு நிலைன்றது ஏற்படுது. இப்படிப்பட்ட நிலைய யாராலையுமே சமாதானம் பண்ண முடியாது. இவாளெல்லாம் எப்படி நம்ம திருத்தறது? இது யார் சொல்ற வார்த்தை? பெருமாளே சொல்ற. துருக்தைஹி பின்னம் ஆத்மானம் யசமாதாத்தும் ஈஸ்வரஹ நததா தப்ததே வித்தஹ புமான் பாணைர்ஹி மர்மகைஹின. ஒரு பானத்தால போட்டு அடிச்சாள்னாக்க அப்ப எவ்வளவு வலிக்குமோ அதை காட்டிலும் வலிக்கிறதா சாதுக்களாக இருந்துருக்கிறவர்களை பார்த்து மீதி பேர்லாம் பரிகாசம் பண்ணி அவளுடைய ஒரு இயல்பையும் நன்னடத்தையையும் தோஷம் சொல்றதை கேட்கச்சே அவ்வளவு வலிக்கிறதா அது. இது நாம எல்லாருமே இதை அனுபவிச்சுருக்கோம். இது எந்த தேசத்துல இருந்தாலும் அந்த அனுபவம் இருக்குதா இருந்துருக்கு. ஆத்துல இருக்கிறவாளும், அதாவது ஆத்துல இருக்கிறவாள்னா என்ன, நமக்கு ரொம்ப நெருங்கினவர்கள்லாம் கூட ஆமா இப்படி உபன்யாசம் கேட்டுதான் நேர மோட்சத்துக்கு போற அளவுக்கு எதனா ஒரு வார்த்தை சொல்லி நம்மள மனசுக்கு புண்படுத்துறதுன்றது இருக்கு. அது இருக்குதான் இருக்கு. ஆகையால இது திருக்குறள்ல சொல்ற மாதிரி தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாது, இன்னும் நாவினால் சுட்ட விடுன்னு சொல்ற மாதிரி ஒரு அஸ்திரத்தால போட்டு அடிச்சாங்க அது கூட பரவாயில்ல போல இருக்குமா. இந்த துருத்தி, இந்த தீய மனுஷர்களுடைய வார்த்தைகள் இருக்க அப்படியே மனசுல அப்படியே பதிஞ்சு அது போவே போகாது. இப்படி சொல்றாளேன்னு மனசு கட்டமா போகுது. இதனாலேயே நீ தினத்துல என்ன ஆயிடுச்சு, நம்ம பசங்கள்லாம் எங்கன்னா வித்தியாசாலைக்கு பள்ளிக்கூடம் போனாலோ காலேஜுக்கு போனாலோ திருமணத்துக்கு போறதுக்கு சங்கோச்சப்படுறதுகள், குடுமி வச்சுக்கிறதுக்கு சங்கோச்சப்படுறதுகள், இப்படி எல்லாரும் போறது. குடுமி வச்சுட்டோ திருமணம் போனோம்னாக்க
இவனை மாமான்னு கேலி பண்றது, மாமின்னு கேலி பண்றது, இப்படி எத்தையோ ஒரு வார்த்தை சொல்றதுகள், இதெல்லாம் பார்த்துட்டு இது மனசுக்கு கஷ்டமா போறது, இது வாழான்ற மாதிரி விட்டுடுறது. இப்ப இதுல திருடசித்தம் இல்லாதவாளுக்கு பிறர் நம்ம தூஷணம் பண்ணாக்க உடனே நமக்கு நம்மளே மாறிக்கணும்னு தோன்றது. திருடசித்தம் இருக்கிறவளுக்கு யார் என்ன வேணா சொல்லி போட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன் என்று இருக்கிறவன் இருக்கார். நிறைய பேர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பல பேர் எங்க மண்ணையெல்லாம் கூட யார் என்ன வேணா சொல்லி போட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன்னு ஸ்கூல்ல பிரின்சிபாலாவும் காலேஜ் இதுவாகவும் இருந்தவா. அதையால அந்த திருடச்சித்தம் இல்லாதவாதான் நிறைய பேர் இருக்காளே தவிர திருடச்சித்தம் இருக்கிறவா குறைவா இருந்துட்டு இருக்கா. இப்ப அதனால எவ்வளவு கஷ்டம்தான் வருது. ஆனா எல்லாருடைய ஒரு அல்டிமேட் என்ன, பணத்தை சம்பாதிக்கணும், அது முக்கியமா புகழ சம்பாதிக்கணும் என்று சொல்றேன். அந்த பணத்தினால வரக்கூடிய கஷ்டம் இருக்க அதான் நான் சொல்றேன், அதை கேளுன்னு சொல்றேன். கதையந்தி மகத்புண்ணியம் இதிகாசம் மிகோத்தவ தமகம் வர்ணயிஷ்யாமி நிபோத சுதமாகிதம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் இருக்க ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமகம் வர்ணயிஷ்யாமி, நான் இத சொல்ல போறேன்னானு நீ ரொம்ப சாவதானமா இதை கேளுன்னு சொல்ற. இதுல ஒரு பிக்ஷுக்களுடைய சரித்திரம், ஒரு சன்னியாசியினுடைய சரித்திரத்தை சொல்றேன். அதை தான் நாம பார்க்கணும். கேனचित् भिक्षुणा गीतं परिभूतेन दुर्जनैः स्मरता धृतियुक्तेन विपाकं निजकर्मणा. கேனचित् அவர் பேர் கூட இந்த இடத்துல சொல்லல. திருதியுக்தேன, திருத்தின்னாக்க தடங்கள் வந்தாலும் கூட அந்த தடங்களை ஒரு தடங்களாக கருதாமல் தான் நினைக்கிற ஒரு செயலை செய்து முடிக்கிறது இருக்க, அதுதான் திருத்தின்னு சொல்றது. பிராரப்தேன கலு விக்னபயேன நீச்சா. இது பத்ரகரி சொல்ற. ஏன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னாக்க இதுக்கு தடங்கள் வந்துடும் நீட்டனாக இருக்கிறவன் ஆரம்பிக்க மாட்டானா. சரி, மத்தியமனாக இருந்துருக்கோம் என்ன பண்ணுவான்னா ஆரம்பிச்சிருவான். எதனா தடங்கள் வந்ததுன்னா அதை விட்டு போயிடுவான். பிராரப்தம் உத்தம குண நபரித்தியஜந்தின்னு, உத்தம குணத்தை உடையவர்கள் தாங்கள் தொடங்கினதை எப்பவுமே விடமாட்டார்கள், அந்த காரியத்தை முடிச்சுதான் செய்வான்னு சொல்லிட்டு, அந்த ரீதியில ஒரு பிக்ஷு சொல்ற வார்த்தை, ஒரு சன்னியாசி சொல்ற வார்த்தையை நம்ம இப்ப பார்க்க போறோம். அவர் சன்னியாசியா ஆறதுக்கு முன்ன எப்படி இருந்ததுன்றதுலயும் சொல்ற. எல்லாமே சுவானுபவத்துல, அவளுடைய அனுபவத்துல வர்றதுதான் பிறரை அந்த விஷயத்துல ஈடுபடலாமா வேணாமான்றத தெரிவிக்கும். நாம ஏதோ ஒரு வஸ்துவை சாப்பிட்டு பாக்குறோம், அந்த சாப்பிட்டோம்னா அந்த வஸ்து கசக்கிறது, அந்த கசக்கிறதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துருக்கு. ஆனா அந்த வஸ்துவை சாப்பிட்டோம்னா கசக்கிறதுன்னு சொல்லட்டு, இப்ப அந்த கசக்கிறதுன்றத சுவானுபவத்தினால அனுபவத்தினால தெரிஞ்சுட்டாதான் அதை பிறகு சொல்றது, ஓஹோ இது கசக்கும் சொல்றது, இந்த வஸ்து சாப்பிடக்கூடாதுன்னு அத்த இவ வார்த்தை எடுபடும். அந்த மாதிரி பிக்ஷு சன்னியாச ரூபமாக இருந்திருக்கிற மகான் தனக்கேற்பட்ட அனுபவத்தை நினைச்சு பார்த்து இந்த பணத்தினால வரக்கூடிய துன்பங்களை விஸ்தாரமா சொல்றேன். என்னன்னா, அவந்தீசு த்விஜ கஷ்டித் ஆசீத் ஆட்யதமஹா ஸ்ரேயா. அவந்தி தேசத்துல ஒரு பிராமணன் இருந்தாராம், பெரிய பணக்காரனா. அவருக்கு எப்ப பார்த்தாலும் நிச்சயம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி தன்னுடைய செல்வத்தை பெருக்கிறதுன்னு அதுலயே எண்ணத்தோட அவர் இருந்தாராம். கதரியத்து காமி லுப்தோதி கோபனஹா. கதறினாக்க வெறும் தம் வயசை மாத்திரம் போஷணம் பண்றவன் இருந்துட்டு இருக்கானே, அவன் லோபின்னு சாதாரணமா நம்ம சொல்றோம். அது கதறியன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றது. அதுவா தன்னையும் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், பிள்ளைங்க பொண்ணும் அவளெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு
அந்த யாரான அதிர்ச்சி வந்தாங்கன்னா அவளுக்கும் ஒன்றும் பண்ணாமல் எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே நினைச்சுட்டு இருக்கானோ அவன் கதறியன்னு சொல்லி சொல்றேன். இப்படி எப்படியோ தன்னை கூட அந்த லோபியா இருக்கிறவன் தான் கூட அனுபவிக்க மாட்டானான். அதனால என்ன எடுத்துன்னா யாரு ஜாதையா அதிசயா தசை வாங்மாத்திரேனாப்பி நார்ச்சிதா. தனக்கு பணம் இருந்ததுனாக்க அதனால நம்ம ஒரு அதிர்ச்சி சத்காரம் பண்ணணும், நம்ம பந்துக்களை நம்ம பூஜிக்கணும். இப்படி பண்ணாதான் அந்த பணம் பெற்றதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. தானேனாரா தேரபானுதந்த தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தானம் பரம் வதந்தி. தானேனாரா தேரபானுதந்தன், நீ நிறைய கொடுக்குறவனா இருந்தன்னாக்கா உன்னுடைய எதிரிகள் எல்லாம் போயிடுவாங்க. தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி, தானம் பண்றதுனால நம்ம எதிரியா இருக்கவா கூட நம்மள நண்பர்களா ஆயிடுவாளாம், நமக்கு நண்பர்களா. இப்படி எல்லாம் ஒவ்வொன்னு விஷயங்கள். தர்மத்தை பண்ணா தர்மேன பாபமா பண்ணுதத்தி, தர்மம் பண்ணுவானா நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும். இவன் தர்மமும் பண்ணல, தானமும் பண்ணல, ஒரு அதிர்ச்சி சத்காரம் பண்ணல, பந்துக்களை பந்து பரிபாலனும் பண்ணல, வாக்கால கூட வார்த்தையால கூட சொல்லவே ஒன்றும் என்னப்பா சௌக்கியமானு ஒரு வார்த்தை கூட கேட்கல. எப்படி தன்னை கூட சரி போனா போயிட்டு போறது, தனக்கான இதான சௌகரியம் பண்ணிட்டானா என்று சொன்னாக்க தனக்கும் ஒரு சௌகரியம் பண்ணிக்கலையும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்த கோட்டீஸ்வரன், கோட்டியா ரூபாய் இருந்தவர். அவர் கடைசியில ஒரு ரேடியில வெறும் பட்டு இருந்துட்டு போயிட்டே கடைசியில யாரும் பார்த்துக்கிடுவா இல்லாத அவர் ரூபாய் மட்டும் வாங்கிட்டு போறதுக்கு தான் மனுஷர்கள் வந்தாலே தவிர அவரை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு யாருமே வரல. அப்படிலாம் இருந்திருக்காங்க. ஆனா அந்த அவருக்கு அந்த சன்னிவேசத்துலயும் கூட இந்த நம்மளுடைய கோட்டியா பேங்க் பேலன்ஸ் இருந்துருக்கு, இதெல்லாம் என்ன பண்ண போறது, நாமளே தான் சௌகரியம் பண்ணிப்போமே, ஒரு நல்ல இடத்துல நாம இருந்துக்குமே, நல்ல மனுஷால போட்டு நமக்கு சௌகரியத்தை ஏற்படுத்திப்போமேன்ற ஒரு எண்ணம் வரல. அப்போ ரூபாய் செலவங்கி போறது இல்லைன்றதான் தனக்கு கூட பண்ண மாட்டேங்கிறான். இப்படி இருக்கிறவாளுக்கு வரைச்சே துஷ்யந்தே புத்திரபாந்தவாக தாரா துரிதரோ மிருத்தியாக விஷண்ணா நகரம் பிரியம். இப்படி கருமையா ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா அவனுடைய மனைவியே அவனை விரும்ப மாட்டான், அவனுக்கு பிரேமா இருக்க மாட்டான், கேட்கவே மாட்டான். பசங்கள்லாம் அவனை விட்டுட்டு போயிடுறதான் பார்ப்பாளே தவிர யாரும் இப்படி ஒரு கருமையா இருந்துட்டு இருக்கிறவனுக்கு அவனுக்கு பிரேமா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டான். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது இவன் பணத்தை சம்பாதிக்கிறது, பிசாசன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரிதான் இவன் பணத்தை வச்சுக்கிறதே தவிர வேற ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ சரி இந்த பணம் அப்படியே இருக்குமா, இப்படி தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் பெரும் மூட்டையா பணத்தை சம்பாதிச்சுன்னு வந்தோம்னாக்கா பணம் அப்படியே இருக்குமா கேட்டா அதுக்குதான் பெருமாள் சொல்றேன். இந்த இடத்துல நாம பணம் சம்பாதிக்கிறதுன்றது தேவதாராதனத்துக்காக, பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுவதற்காக, இதுக்காக தான் நாம நிறைய தானம் பண்றதுக்கு தர்மம் பண்றதுக்காக தான் நாம பணம் சம்பாதிக்கிறோம். அப்படி நாம பண்ணாத போயிட்டோம்னாக்கா, ஒரு காரியமும் பண்ணாத போயிட்டோம்னாக்கா அந்த தேவர்கள் எல்லாமே நம்மள நிந்திப்போம். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தர்மார்த்த காமஹீனஸ்ய சுக்ருது பஞ்சபாகினா என்பதாக சொல்ற. நாம என்னவோ நினைச்சுட்டு இருக்கோம், நாம சம்பாதிக்கிற பணத்துக்கெல்லாம் நாம மொத்தம்தான் உரிமையாளர் என்பதாக நினைச்சுட்டு இருக்கோம். நாம சம்பாதிக்கிற சம்பத்துக்கு 5 பேர் பாக்கியம். அந்த 5 பேர் யார் தெரியுமா? தேவதைகள், ரிஷி, பிதர்கள், பூதம், பஞ்சபூதங்கள், மனுஷியாள். இப்படி மனுஷர்களுக்கு பிரம்மம் ரிஷிகள்னு சொல்றவா இவ 5 பேர். இவளுக்கு பஞ்சமகா யஜ்ஞம்னு தேவதைகளுக்காக பண்றது, ரிஷிகளுக்கு பண்றது, பிதர்களுடைய ஒரு கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றது,
மனுஷன்றோம் அதித்தி சத்காரம் பண்றது மனுஷர்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும். இது பண்ணாத போயிட்டோம்னாக்கா அவ 5 பேரும் நம்ம வஸ்துவில பாகிகளாக இருந்திருக்கா, நம்ம சம்பாதிக்கிற பணத்துல பாகியாக இருந்திருக்கா. அவளுக்கு தேவ பெருமாளுக்கு ஒரு காரியம் பண்ணல, இல்ல மகாத்மாக்களுக்கு அத்தியனம் பண்ணவாளுக்கு ஒரு காரியம் பண்றது இல்ல, ஒரு மனுஷனா இருக்கவனுக்கு பூஜிக்கிறதுக்கு அவனை அசிச்சிருக்காரம் பண்றது இல்ல, பிதர்களுடைய காரியம் பண்றதுக்கும் அதுக்கும் ஒரு சொந்தத்தனம். இப்படி எல்லாம் நம்ம இருந்தோம்னாக்கா பூதங்களை அதுகளுடைய ஒரு நல்லதுக்கு அதுக்கும் எந்த காரியமும் நாம பண்ணாத போயிட்டோம்னாக்கா அதுகளுக்கு நம்மள்ட கோபம் வந்துருமா. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா தரவத்தியான வித்வஸ்த புண்ணிய ஸ்கந்தஸ்ய போதிதா. இப்போ இவனுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கும் இல்லையோ, இந்த பணம் எப்படி வந்தது? இந்த பணம் நேர்மையாவே கூட சம்பாதிக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. எத்தனையோ நாளா சேர்த்து வச்சிருந்த புண்ணியத்தினுடைய ஒரு கல்மினேஷன் தான், புண்ணியம் தான் ஒரு பலன் கொடுக்கிற ஒரு சன்னிவேசம் வந்ததுனால அந்த புண்ணியத்தினால இந்த பணம் வந்திருக்கு, இவனுக்கு அர்த்தம் வந்திருக்கு. ஆனா இதை சரியா உபயோகப்படுத்திக்காத போயிட்டோம்னாக்க இவன் சேர்த்து வச்சிருந்த புண்ணியம் மொத்தம் நஷ்டமா போயிடும். இது நஷ்டமா போயிட்டோம்னாக்கா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நைஷதத்துல ஒரு ஸ்லோகம் நாரதர் இந்திரன் இடத்துல பார்த்து சொல்ற, நாரதர் எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்கிறவரும் இல்லையோ, அவர் அங்க போறாரு, இந்திரலோகத்துக்கு போறாரா. இந்திரலோகத்துக்கு போன உடனே இந்திரன் ரொம்ப பரிசலை எல்லாம் பண்றான். பூர்வ புண்ணிய விபவலப்தா சம்பதோ விபத ஏவ விமிருஷ்யதி. அப்ப நீ இப்போ ஒரு இந்திர பதவி உனக்கு வந்திருக்க, இது ஏற்கனவே எவ்வளவு புண்ணியம் சம்பாதிச்சு வச்சிருந்தையோ அத்தனை புண்ணியத்தையும் செலவு பண்ணி உனக்கு இது வந்திருக்கு. யாருக்குமே நினைச்சுக்கணும், நமக்கு வந்திருக்கிற செல்வம் இருக்க, நம்ம புண்ணியம் எல்லாம் செலவு பண்ணி இந்த செல்வம் வந்துட்டு இது யோகம்னு அர்த்தம். பிரேமம்னா லப்தஸ்ய பரிபாலனம். நாம சம்பாதிச்ச பணம் நம்மளிடத்துல தங்கி இருக்கணும், நம்மளிடத்துலயே இருக்கணும்னாக்க அதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். இப்போ நம்மளுடைய பேங்க்ல வரச்சே இது புண்ணியம் ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கோமே. இப்ப நமக்கு வந்திருக்கிற செல்வத்தினாலேயோ பதவியினாலேயோ அந்த பேங்க் பேலன்ஸ் நில்ல ஆயிடுச்சு, இப்ப ஒண்ணும் இல்லாத ஆயிடுச்சு. இனிமே டெபிட் பேலன்ஸ் வராது இருக்கணும்னா மறுபடியும் இதுல பணம் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணாதான் உண்டும். இப்ப இந்த சம்பத்தை என்ன பண்ணும், விபத்துல தான் போய் முடிய போறது. இனிமே இத்தனை நாள் இருந்த சம்பத்து மொத்தம் அந்த விபத்து வராத இருக்கணும்னா ஆதுசாந்திக விதிர் விதி திருஷ்டா வராத இருக்கணும்னா என்ன பண்ணோம்னா பாத்திரபாணி கமலார்ப்பண மாசத்தான்னு சொல்லிட்டு இந்த பாத்திரமாக இருக்கிறவாழ் இடத்துல நிறைய தானம் பண்ணணும், மகான்களுக்கு கொடுக்கணும், பிரம்மாவித்துக்களுக்கு கொடுக்கணும், அத்தியனம் பண்றவாளுக்கு கொடுக்கணும், பசிச்சவாளுக்கு கொடுக்கணும், படிக்கணும் நினைக்கிறவாளுக்கு அவளுக்கு கல்விக்கு நம்மளால அந்த சககாரத்தை பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு வந்த ஒரு பணம் இருக்கு அது நிலைக்கும், இல்லைன்னா இது போயிடும். இப்ப இவன் ஒண்ணுமே பண்ணல. அந்த இப்ப இது ரிஷி கடன்னு சொல்லி சொன்னோம்னா அத்தியனம் பண்றதுதான் ரிஷியினுடைய கடன் போக்கடிக்கிறதுனாக்க எல்லாரும் அத்தியனம் பண்ண முடியுமான்னா அத்தியனம் பண்றவாளுக்கு ஒரு சத்காரம் பண்றது, அத்தியனம் பண்ணுபவர்களை ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றது. இப்ப எதுவுமே இவன் பண்ணாத இருந்துருக்கான். பண்ணாத இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா அந்த பூதங்களுக்கெல்லாம் ஒரு கோபம் வருது. அந்த தேவர்கள் பிதர்கள் மனுஷியாள் எல்லாருமே இவனிடத்துல ஒரு சீக்கிரத்தை புடையின. அதனால இவன் ரூபா மொத்தம் போச்சு. எப்படி போச்சுன்றத பாருங்க. ஆகியதான் புண்ணியஸ்கந்தத்தை இவனுடைய புண்ணியம் இருக்க எவ்வளவு எத்தனையோ டிஃபாலும் மூட்டை பண்ணி வச்சுல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இந்த புண்ணியம் மொத்தம் மூட்டையா ஆகி இவனுக்கு இந்த வருஷத்துல இவன் செல்வந்தனா ஆயிட்டான். இந்த ஜென்மால இப்படி செல்வந்தனா ஆயும் அவனால எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு வரக்கூடிய அனர்த்தத்தை பாருங்கோ, இந்த பணத்தினால வரக்கூடிய அனர்த்தம் பாருங்கோ என்ன அப்படின்னா இதை சரியான இடத்துல உபயோகப்படுத்தாத போயிட்டான். அதனால இந்த சரியான இடத்துல உபயோகப்படுத்தாததுனால இவனுடைய பணத்துக்கெல்லாம் இவன் புண்ணியத்துக்கே ஒரு நாசம் ஏற்படும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. என்ன
तथा विध्वस्त पुण्यसंघस्य भूरिदा स्कंधस्य पूरिदा अर्थोप्यगच्छन् निधनं बहुआयास परिश्रमः இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் ஒரு நாளா 2 நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அவன் ஞாத்தையோ ஜக்ருகு சொல்லாது கொள்ளாத ஞாதிகள்லாம் தூக்கி போட்டாலாம் பணத்தை கிஞ்சித்து அவாசினதை எடுத்துட்டோம் சரடம் திருடி போட்டானா கிஞ்சிதத்தே தஸ்தேவகான்னு சொல்லி சொல்லிட்டோம் சில சமயத்துல என்னாச்சா தெய்வத்தினால போயிடுச்சு அப்படின்னா இருக்கிற வஸ்துவே ஏதாவது ஒரு கொளுத்தி போயிடுறது இதுவா போயிடுறது அந்த மாதிரி போறது இல்லை அந்த மாதிரி தெய்வத்தினால போயிடுறதுதான் தெய்வத்தகா காலத்தாக கிஞ்சிட்டு சில சமயம் என்ன பண்றது பொட்டி பொட்டியா பணம் வச்சுட்டு இருப்பான் அது செல்லரிச்சு போயிட்டுனாக்கா அதை வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி போயிட்டுருதான் கிஞ்சிட்டு நிருபார்த்திவாத்துன்னு சொல்லி சொல்ற அதனால போயிடுறதுன்னா பொட்டி பொட்டியா 2000 ரூபாய் நோட்டு வச்சிருந்ததுனாக்கா ராத்திரியோட ராத்திரி சட்டம் போடுறான் 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிடுறான் அந்த மொத்த ரூபாயும் மொத்தம் வீணா போயிடுச்சு அது கொண்டு கொடுக்க முடியாது யாருடையும் இத்தனை நாளைக்கு யாருக்கான கொடுத்திருந்தாலாவது எதனா லாபமா இருக்கும் போட்டியோட இந்த ரூபாய் மொத்தம் வெறும் பேப்பரா போட்டு நெருப்பு வச்சு கொளுத்தினா கூட கொழுந்தாது அப்படி வீணா போயிடுறது சைவம் திரவிடே திட்டாக இப்ப மொத்த ரூபாயும் போயிட்டு இப்படி நட்டுனாக்க யாரானா ரூபாய் இல்லாதவன யாரானா மதிப்பாளா மனைவி மதிக்க மாட்டேன்றான் பசங்க மதிக்க மாட்டேன்றது ரூபாய் இல்லைன்னாக்க யாரும் மதிக்க மாட்டார் அத பந்துக்கள் கிட்டவே வரமாட்டேன்றா மீதி கேட்கணுமா மீதி பேர்லாம் கேட்கணுமா யாருமே கேட்க மாட்டேறது இப்ப இதனால ஒரே மனசுக்கு கஷ்டம் அவன் நினைச்சு பார்த்துக்கிறான் நான் என்னத்துக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதிச்சேன் நானு இத்தனை பேரும் நம்மள கிஞ்சிதோ பாஷ்பகண்டஸ்ய நிர்வேதத்து மகான் போத்துன்னு அப்படியே கண்ணில் ஜலம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இந்த கஷ்டப்பட்டு எத்தனை நாள் பட்டினி இருந்திருப்பேன் நானு எவ்வளவு நாள் நான் எப்படிலாம் நான் இருந்திருப்பேன் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு ராத்திரியில் மொத்தம் தூக்கி போட்டா மொத்தம் போயிடுச்சேன்னு ஒவ்வொன்றும் அழற மாதிரி இருக்கான் அவன் சொல்லி சொன்னானா இந்த ஆத்மா இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சம்பாதிச்சத இப்படி மொத்தம் வீணா போறதுக்கு தானே இப்படி ஒரு சம்பாதிச்சது தெரியலையே ந தர்மாய ந காமாய யசார்த்தாயாக எதிர்த்தராம் இந்த தர்மம் பண்ணுவதற்கோ அல்லது காமாய தனக்காவது உபயோகப்படுத்திட்டு அது மூலமா சந்தோஷப்படுறதுக்கோ இதுக்கு எதுக்கும் இல்லாத வெறும பாஸ் புத்தகத்துல பேலன்ஸ பார்த்துட்டு இருக்கான்னாக்கா அது என்ன வரப்போகுது அது எதுக்குதான் பிரயோஜனமாக போறது பிராயணார்த்தா கதறியானாம் நசுக்காய கதாச்சன இந்த மாதிரி லோபிகளுடைய பணம் இருந்துருக்கேன் எந்த ஒரு சமயத்துக்கும் சுகத்துக்காக கிடையாது எப்பவும் கட்டதான் அப்படின்னு சொல்லி தந்துட்டு ஏன்னா இங்க இருக்குச்சே இந்த பணம் சம்பாதிக்கிறதுனால பணத்தினால இது சம்பாதிக்கணும்னு தன்னை வருத்திண்டு அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அதே சமயத்துல இந்த சம்பாதிச்ச பணத்தை யாருக்கும் கொடுக்காத நாம இப்படி போய் யாரோ அடிச்சுட்டு போனான்னாக்கா அதனால இங்க இருக்கிற காலத்துல மனசுக்கு ரொம்ப கஷ்டம் சரி மீதி காலத்துல என்ன ஆகும்னா இவனுக்கு பணம் சம்பாதிச்சு தர்ம காரியம் ஒன்றும் பண்ணாததுனால இந்த புண்ணியெல்லாம் போயிட்டு இதுல பணம் சம்பாதிக்கிறதுல போயிட்டு பாப்பம் தான் அடுத்தது பலம் கொடுக்க காத்தன் இருக்கு அதனால நரகம் தான் வர போறது விரதத்தே நரகாயிட்டேன்னு சொல்றது ஆகையார இதெல்லாம் சாதாரணமா எவ்வளவு புகழ் பெற்றவனாக இருந்தாலும் கூட அவன் லோபியா கணக்கு இருந்தான்னாக்கா அவன் எத்தனையோ நாள சம்பாதிச்ச புகழ் மட்டும் போயிடும் லோபியா ஒரு பெரிய செல்வந்தனா அதாவது பணம் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் பெரிய கல்விமானா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அவன் கணக்கு லோபியா இருந்தான்னாக்கா ஒருத்தருக்கும் ஒரு பிசா கொடுக்காத தானும் அனுபவிக்காமல் ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவனை யாரும் கொண்டாட மாட்டான் அவன் அவன் சரி போன அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அவன் கிட்டையே யாரும் வரமாட்டான் ஒரு வெண்புஷ்டம் வந்தவன் தான் அழகா இருக்கணும்னு மீதி உருவ அமைப்புல எல்லாம் நல்லா இருக்கு உடம்பு மாத்திரம் அந்த வெண்புஷ்டத்தினால வெள்ளை விளையாடுனா இதுவும் ஆயிடுச்சுனாக்கா அவன் அழகா இருக்கணும்னு நினைச்சான்னாக்கா உலகத்தார் அவனை அழகுன்னு மதிப்பாளன்னா மதிக்க மாட்டான் அந்த மாதிரிதான்
இவனுடைய பணமும் ஆகும்னு அர்த்தம். எவ்வளவு இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கட்டம், எவ்வளவு கட்டம்னா அந்த பணம் சம்பாதிச்ச பிற்பாடு அதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு அதுல ஒரு கட்டம். அது சம்பாதிச்சு பத்திரமா வச்சுருக்கிட்டே கூட உத்கர்ஷம். வெறும் அப்படியே பணமா பொட்டியில வச்சு வைக்க முடியும்? இதை யாருக்கான கொடுத்தா வட்டி கொடுத்தாக்கா அதுக்கு நிறைய ரூபாய் வரும். அதுக்காக யாருக்கான கொடுப்போம்னு நினைச்சுண்டு அது கொடுத்தானா இவன்கிட்ட கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்க மாட்டானோ, அசலான வருமோ வருவதோ இப்படி நினைக்கிறது. இல்லை எங்க போட்டா வட்டி நிறைய வரும், யாருங்க கொடுத்தா இந்த பணம் 2 மடங்கு ஆகும் 3 மடங்கு ஆகும்னு அதுல பத்தி அந்த விசாரத்தினால ஒரு விஷயம். எப்பயான செலவு வந்துட்டுனாக்கா அப்ப வேற விசாரணை இவனுக்கு. சரி, இந்த பணம் சில சமயத்துல இந்த பணமே வீணா போயிட்டு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஒரு பெரிய நஷ்டம் வரும். ஒரு காலத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய பேர் இருந்த அந்த ஹரடு காலத்துல எல்லாருக்கும் ஒரு பைத்தியம் இருந்து, அந்த பைத்தியத்துல ஏற்கனவே நான் கூட கொஞ்சம் பைத்தியமா தான் இருந்தேன் அந்த சமயத்துல. அப்ப என்ன ஆகும், எத்தனையோ சொல்லுவான், இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கு, நாளைக்கு 200 ரூபாய் இதுவாயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்ட்டு எத்தையோ போட்டான், எல்லாம் பணம் எல்லாம் போட்டான். மொத்தம் திடீர்னு பார்த்தோம்னா டமால்னு இறங்கி போச்சு. இறங்கி போனா இருக்கிற கம்பெனி பேரே தெரியாத போயிட்டு அந்த ரூபாயில இருந்து ஒண்ணும் இல்லாத போட்ட ரூபாய் மொத்தம் தலையில போட்டுட்டு போயிட்டான். தலையை துணி போட்டுட்டு போனோம்னா எத்தனையோ பேர் வீணா போயிட்டான். அப்ப நீ சம்பத்தை பெருக்கணும்னு நினைச்சவா அந்த விபரீதத்தினால மொத்தம் அழிவு தான் ஏற்பட்டது. வட்டி நிறைய கொடுக்குறான்னு 15% கொடுக்குறான், 20% கொடுக்குறான்னு வட்டின்னு நினைச்சிட்டு போட்டதெல்லாம் அந்த கம்பெனியை அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை மூடிட்டு போட்டான். அதனால எத்தனையோ பெரியவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டாங்க. இப்ப இந்த கஷ்டம் தான் வரதே தவிர வேற ஒன்றும் வரப்போறது இல்லை. அயல அதை பத்திரமா காப்பாத்துறது, அதை சம்பாதிக்கிறதுக்கு பெரிய ஆயாசம், அதை ரட்சணத்துக்கு ஒரு கஷ்டம். அது என்னடா இது செலவிச்சுட்டாக்கா என்ன பண்றதுன்னு வரைச்சே சரி அனுபவிச்சுதான் செலவழிச்சு போவோம்னாக்கா அப்போ மனசாக மாட்டேன்றது. அதுல ஒரு செலவு வந்துட்டோம்னா அதனால ஒரு சிந்தை. இப்படி எப்ப பார்த்தாலும் அந்த பணத்தை பத்தி சிந்தை தான் இப்போ இருக்கே தவிர அதை மட்டும் முடியும் இல்ல. சம்பாதிக்கிற சமயத்திலேயாவது சௌட்சமா சம்பாதிக்கிறோம், நிறைய வரதை பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணணும்னா பணம் எப்படி சம்பாதிக்கிறோம், நேர் முறையில சம்பாதிச்சா பரவாயில்ல. எல்லாரும் நேர் வழியிலேயே சம்பாதிக்கிறா, எத்தனையோ வழியில சொல்றது செய்யும். மொத்தம் திருட போனா எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன அது மாட்டிக்காத வரணும், எப்பவும் மாட்டிக்கும், அப்ப மாட்டிக்காட்டா கூட அப்புறம் மாட்டிக்காத இருக்கணும், எப்பவும் மாட்டிக்காத இருக்கணும். இதெல்லாம் எவ்வளவு கட்டணும். ஹிம்சை பிறரை துன்புறுத்தி சம்பாதிக்கிறது, பிறருக்கு வர வேண்டிய அவன் மனசு கஷ்டப்பட்டு நமக்கு வருது. பொய் சொல்லி சம்பாதிக்கிறது தம்பம். இது தம்பத்தினால சில சமயத்துல வருது. குரோதம், காமம், இது வஞ்சனாரூபமான ஒரு வேஷம். பிறரை சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெரிய இவனாட்டம் தான செயல் நாட்டம் அவள்கிட்ட ஒரு வேஷம் போட வேண்டியது. வேஷம் போட்டு இவள்கிட்ட ஒரு நல்லெண்ணம் ஏற்படுத்திட்டு மீதி பேர்லாம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த மொத்த ரூபாயும் அப்படியே சுருட்டிட்டு போயிடுறது. இதுக்கு எவ்வளவு கஷ்டம், இந்த வேஷம் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. குரோதம், தான் விரும்புறது கிடையாது பொறுத்துனாக்கா காமம், குரோதம், மதம். அதாவது மதம்ன்றது என்னன்னா இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அந்த ஒரு விவேகம் இல்லாமலாக இருந்திருக்கிறது. பேதா அப்படின்னா இந்த பேதம்ன்றது அதாவது பிறர தேகானுபந்தேஷு அப்பிரியா பாதம். தேகத்தோட அதாவது மீதி பேருக்கு சில பேருக்கு வரைச்சே நமக்கு ரொம்ப வேண்டிய விஷயத்திலேயே கூட அப்பிரியம், அதாவது பிரியம் இல்லாமல் நடந்து கொள்ளும்படியான ஒரு நிலை அப்படி வருது. கோபம் வருது, அதை பண்ணாத ஒரு கோபம், வைரம், கலகம், இப்படி வியசனம், இப்படி எத்தனையோ கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது. ஆகையால அர்த்தம்னு பேர் வேணா அதுக்கு அர்த்தம் இருக்கே தவிர வித்யந்தே பிராதரஹா தாரஹா பிதரஹா சுஹ்ருதஹா ததா. இந்த பணத்தினால என்ன ஆகுது, மனைவிக்கு நம்ம ஒரு வருத்தம் ஏற்படுறது. அவங்க நினைக்கிற மாதிரி செலவு பண்ணாத போயிட்டாலோ கொடுக்காத போயிட்டாலோ, எல்லாம் அப்பா அம்மாவுக்கு சண்டை வருது.
பசங்களுக்கு சண்டை வருது, சுகிருத்துக்களோட சண்டை வருது. ஏகா ஸ்னிக்தாக காக்கணினா சத்யா சர்வே அரையஸ்கிருதாக. ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறவா கூட இந்த பணத்தை விஷயத்தினால நமக்கு பெரிய பரம எதிரியா மாறிடுற ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால நம்பி சகதோத்திரிச்சு சௌஹிருதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய நட்பை கூட இது கொலை பண்ணிடுறது. இந்த நட்பு இந்த பணத்தினால மொத்த பேருக்கும் விபரீதம் வந்துடுறது. ஆகையால இந்த பெருமாள் நமக்கு இந்த மனுஷ ஜென்மத்தை கொடுத்திருக்கிறது நல்லது பண்றதுக்காக கொடுத்திருக்கேன். ஆனா இந்த ஜென்மாவை நாம வீணாக்கிடுறோம் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாம போய். ஆகையால இதனால கடைசியில என்ன ஆயிடுறது, நல்லதை பண்ணி இது மூலமா நல்ல கதி அடையணும்ன்றதுக்கு கொடுத்த இந்த சரீரத்தை நாம வீணாக்கிண்டு இந்த பணம் சம்பாதிக்கிறதுலயே நம்மளுடைய புத்தி போய் அது மூலமாக ஒரு நரக்கத்தை அடையிற அளவுக்கு நாம போயிடுறோம் நாம. ஆகையால நாமெல்லாம் சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் போறதுக்கும் உண்டான வாசல் வர வரைக்கும் வந்துட்டோம். என்ன பெருமாளுடைய சங்கல்பத்தினால எத்தனையோ ஜென்மாவுக்கு பிறகு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. அதுலயும் பிராமணனாகவும் வைஷ்ணவனாகவும் பிறக்கும்படியான ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மாவை வீணாக்கி பணம் பணம் பணம்னு அர்த்தத்துக்காக நாம போனோம்னாக்கா இந்த ஜென்மா கிடைச்சிருக்கிறதுன்றது சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் திறந்து வச்சிருந்து வாவான்னு கூப்பிடுறதுக்கோசரம் வந்துருக்கு. மோட்ச துவாரமும் நமக்காக திறந்து வச்சுட்டு இருந்துருக்கு. ஒரே ஒரு காரியம் தான் பண்ணோம், பெருமாண்டத்துல பக்தி பிரபத்தி தான் பண்ணோம். அது பண்ணியாச்சுன்னாக்கா நமக்கு மோட்சம் வந்துட போறது. அதுல நம்ம புத்தி போகாத பணத்துல போய் புத்தி போச்சுன்னாக்கா அந்த துவாரம் அடைஞ்சு போயிட போச்சு. மறுபடியும் நம்ம எப்ப மறுபடியும் நமக்கு கதவு திறக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போ மொத்தத்தையும் நம்ம மொத்த பேரையும் இழந்து விடுறதாக இருந்துட்டு இருக்கும். நமக்கு ஏற்பட்ட ஒரு நல்லதையெல்லாம் இழந்து விடும்படியாக ஆயிடும். ஆகையால அர்த்தம்தான் நஷ்டத்தை ஏற்படுத்துறது. அந்த அர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த பண விஷயத்துல யாரும் ஒரு மோகத்தோட இருக்கக்கூடாது. அப்படியே ஈஸ்வர சங்கல்பத்தினால நாம பண்ணின ஜென்மாந்தரத்துல பண்ணின புண்ணியங்களால நமக்கு அர்த்தம் கிடைச்சா பணம் கிடைச்சாலும் கூட அது நல்ல வழியில செலவழிச்சு இங்க இருக்கிற காலத்திலையும் ஒரு சந்தோஷத்தோட இருந்துட்டு பிற்பாடும் நமக்கு சொர்க்க மோட்சாதிகள்லாம் வருவதற்கும் வழி வகுத்து கொண்டு நாம நடந்து கொள்ளணும் என்பதுதான் பிக்ஷு உபதேசம் பண்ண போறேன். அதனுடைய பூர்வ பாகம், அது முதல் பாகத்தை இப்ப நான் சொல்லி சொன்னேன். பணத்தினால வரக்கூடிய கஷ்டத்தை பத்தி சொல்லி சொன்னேன் நானு. இதுக்கப்புறமா இந்த பணத்துல நம்ம எப்படி இருந்தா இந்த கஷ்டம் வராதுன்றத சொல்லி நமக்கும் எப்படி இந்த சரீரத்தை மோட்ச சாதனமாக எப்படி ஆக்கிக்கிறதுன்றத அடுத்ததை பார்க்கலாம், அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இது மூலமாக ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தோம். எல்லாருக்கும் பணத்துல ஆசை இருக்குதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பணத்துல மட்டுமே ஆசை இருக்கக்கூடாது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுலயும் நியாயமான முறையில பணத்தை சம்பாதிக்கணும். நிச்சயமா அந்த பணத்தை வெறும பாத்திரத்துல உபயோகப்படுத்தாமல் வெறும சேர்த்து வச்சிருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அது எப்படி எப்படி முடியுமோ அப்படி இப்படி அந்த மாதிரி நல்ல சத்விஷயத்துல, பாகவதன் விஷயத்துல, ஆச்சாரியன் விஷயத்துல, பெருமாள் விஷயத்துல, தர்ம காரியங்கள்ல, அன்னதானத்துக்கு, படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் செலவழிச்சு அது மூலமாக நம்ம புண்ணியத்தினுடைய பேலன்ஸ், பணத்தினுடைய பேலன்ஸ் வேணாம், புண்ணியத்தினுடைய பேலன்ஸை நிறைய ஏற்றிக்கணும். இப்படி இதுதான் நமக்கு இந்த சரீரம் படைத்த பயன் என்பதை அற்புதமாக கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்ற முகத்துல நமக்கு உபதேசம் பண்ற. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளையும் நிறைய பேர் இருக்கா இன்னைக்கும் தர்மிஷ்டாளாகவும் பணத்தையே நினைச்சிட்டு இல்லாத இருக்கவாளும் இருந்துருக்கா. பெருமாண்டத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான், இந்த பணத்துக்காக தீய வழிகள்ல அலையாமல் நல்ல வழியில வர பணத்தை நல்லபடியா செலவு பண்றதுக்கு மனசு கொடுத்து
இந்த சரீரம் பெருமாள் அனுகிரகித்த சரீரத்தை வீணாக்கிக்காமல் சத்விஷயத்துல ஈடுபாடு ஏற்படும்படியாக அந்த பெருமாள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், அந்த கண்ணன் தான் அனுகிரகம் பண்ணணும், உத்தவர் மாதிரி இருக்கிற மகாத்மாக்கள் தான் அனுகிரகம் பண்ணணும். அவளிடத்துல அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாஸ்திக சிம்மாரி கல்யாண குணசாமி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.